ஸோ அந்த டைமில் எங்களுக்கு எங்கள் போட் பிளேயர்ஸுக்கும் சூரி சாருக்கும் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகும். சூரி சாருக்கு பெரிய இன்ஜுரி ஆகிருக்கும், ஏன்னா அவர் தான் பெரிய ரிஸ்க்கான சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால அவருக்கு பெரிய இன்ஜுரி ஆகிருக்கும். எங்களுக்கு சின்னதாக ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்கும். ஸோ டேக்கு முடிஞ்ச உடனே நானும் போட் பிளேயர்ஸும் போட்டோட பின்னாடி உட்காந்து போதுண்டா அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துடும். அந்த எனர்ஜி ஜீரோ அந்த ஒரு லெவலுக்கு போயிடும். அந்த டைமில் திரும்பி பார்த்தா போட்டோட ஃப்ரண்ட்டில் முத்துக்காளி 10 அப்படின்னு ஒரு ஜெர்சி போட்டு அண்ணே ரெடிண்ணே போகலாண்ணே சூரி சார் ரெடியாக இருப்பார். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட அந்த எனர்ஜி. சரி, அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சு, இல்லை கையில் அடிபட்டுருச்சு, இதெல்லாம் எல்லா படங்களும் நடக்கிறது பார்ட் ஆஃப் ஒர்க். இதில் பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த அடிபட்டுச்சுன்னா அதுக்கு ஆயின்மெண்ட் ஏதாவது போடணும்ல, இல்லை ஒரு 2 நிமிஷம் உட்காரணும்ல. மொட்டி பேர்ந்து ஒழுகுது, நல்லா பம்பு செட்டு மாதிரி ரத்தம் அப்படியே பீச்சிட்டு அடிக்குது. நான் சொல்கிறேன், அண்ணே கொஞ்ச நேரம் உட்காருங்கண்ணே, நெக்ஸ்ட் ஷாட் அப்படின்ன உடனே நான் அப்படியே கடலுக்குள்ளே தவிட்டாப்புல. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா ஒரு ஏன்னா எப்படி நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதை பண்ணியிருக்கலாமேண்ணே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை தம்பி லைட்டு போய்கிட்டு இருக்கு, இது போயிடுச்சுன்னா இது கடல், நம்ம சொல்கிற நேரத்தில் அந்த படகு அங்கே நிற்காது, கேமரா இன்னொரு படகுல வருது, அந்த நேரத்தில் அந்த மொமெண்ட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து கடலை நிப்பாட்ட முடியாது இல்லையா, அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை இல்லையா, அது அந்தந்த பக்கம் நகண்டுக்கிட்டே இருக்கும். அதை மறுபடியும் கிரியேட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் ஆகிடும். அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறது, இவ்வளோ பேரோட உழைப்பு வந்து வீணாயிடக்கூடாதுன்னு எல்லாரும் மேலேயும் அக்கறை கொண்டு இன்றைக்கி வந்து இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் மண்டாடியாகவே வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கிறது இருக்கும்போது ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க வந்து நின்றுடுவாங்க அங்கே. அந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து நம்ம மண்டாடி ஃபேமிலிக்கு வந்திருக்கிற மிதுன் ஜெயசங்கர் அவர்களையும் அண்ட் த கியூட்டஸ்ட் கிருத்திகா பாலசுப்ரமணியம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வாங்க. மண்டாடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு புது ஸ்போர்ட், ஒரு புது கல்ச்சர், நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. சில முக்கியமான ஆளுங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவ்வளோ பெரிய படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் நம்ம ப்ரொடியூசர் எல்ரட் குமார் சார்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்தது ஊர் மக்கள் அண்ட் போட் பிளேயர்ஸ், நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா ஒரு நாள் கூட என்னால் ஷூட்டுக்காக கடலுக்குள்ளே போயிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். சுவா சார், நீங்கள் படத்தில் வில்லன், பட் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹியூமன் சார். லவ் யூ சார். என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும், மஹிமா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் பாலசரவண சார், ரவீந்திர விஜய் சார், எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ். அண்ட் கதிர் சார். அடுத்து டைரக்டர், எந்த ஒரு ஆடிஷனும் பண்ணாமல் நான் 2 படம் தான் நடிச்சிருக்கேன், அந்த பெர்ஃபார்மன்ஸும் அவர் பார்த்தது இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது. இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருக்கும்னு ட்ரஸ்ட் பண்ணி என்னை காஸ்ட் பண்ண டைரக்டருக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். அவர் என் மேலே வச்ச அந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் 100% உண்மையாக இருந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபைனலி சூரி சார், கிளைமேக்ஸ் ஷூட்டெல்லாம் நடக்கும்போது ஒரு போட் ரன்னிங் ஷாட்டே ஒரு 25 to 30 minutes இருக்கும். ஸோ அந்த டைமில் எங்கள் போட் பிளேயர்ஸுக்கும் சூரி சாருக்கும் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகும். சூரி சாருக்கு பெரிய இன்ஜுரி ஆகிருக்கும், ஏன்னா அவர் தான் பெரிய ரிஸ்க்கான சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால அவருக்கு பெரிய இன்ஜுரி ஆகிருக்கும். எங்களுக்கு சின்னதாக ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்கும். ஸோ டேக்கு முடிஞ்ச உடனே நானும் போட் பிளேயர்ஸும் போட்டோட பின்னாடி உட்காந்து போதுண்டா அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துடும். அந்த எனர்ஜி ஜீரோ அந்த ஒரு லெவலுக்கு போயிடும். அந்த டைமில் திரும்பி பார்த்தா போட்டோட ஃப்ரண்ட்டில் முத்துக்காளி 10 அப்படின்னு ஒரு ஜெர்சி போட்டு
அண்ணே ரெடிண்ணே போகலாண்ணே. சூரி சார் ரெடியாக இருப்பார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட அந்த எனர்ஜிக்கும் அந்த எனர்ஜியை எங்கள் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கும் அந்த எனர்ஜியில் தான் இந்த படமே எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிச்சுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். படம் மண்டாடி படம் செப்டம்பர் 10th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பார்த்துட்டு உங்கள் ஜெனுவனான ரெஸ்பான்ஸுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ணே வந்து மண்டாடியாவே வாழ்ந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயுமே ஆமாம், நடிக்கவே இல்லை போல. ஸோ ரொம்ப பெரிய ஃபேன் நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ அழகான யதார்த்தமான நடிப்பு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருப்பீங்க இந்த படத்தில். அண்ட் எஸ் கிருத்திகா சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருத்திகா பாலசுப்ரமணியன். இந்த படம் மண்டாடி இது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. இதோட கதைக்களமாகட்டும், இதோட மேக்கிங் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் அண்ட் ஜிவி சாரோட அழகான மியூசிக், கதீர் சாரோட சினிமாட்டோகிராஃபி, இது எல்லாமே வந்து ஒரு லார்ஜர் தென் லைஃபாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஸோ இப்படி ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மதிமாறன் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் எல்ரட் குமார் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் இவ்வளோ அமேசிங்கான ஆக்டர்ஸ் இருக்கிற படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சூரி சார், நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர், வேர்சடைலான பெர்ஃபார்மர், இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் ஒரு நல்ல மனிதர். நீங்கள் உங்கள் பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வளர்ந்து வர ஆக்டர்ஸோட வலி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களோட ஒரு வார்த்தைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அண்ட் மண்டாடி செப்டம்பர் 10th ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மிதுன், யுவர் அமேசிங் கோவர் ஆக்டர். எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கிருத்திகா அண்ட் தேங்க்யூ இருவருக்கும். பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய தமிழ் படங்களில் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான கியூட்டான 2 யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் நடுவில் போட்டு ஒரு பயங்கரமாக மெருகேற்றி வச்சிருக்காரு. அந்த பயத்திலே இருக்க மாதிரி இருக்கு. இந்த பிரின்சிபல் ரூம்குள்ள போயிட்டு வந்தா ஒரு பயத்தில் இருப்போம்ல ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி தான் 2 பேரும் பேசினாங்க. பட் ஓகே சார், மதி சார் ஏறுறப்ப தான் அநேகமாக நம்மளும் அதுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஆயிடுவோம். ஆல்ரெடி எல்லாரும் ஒரு மிரட்டிட்டு போயிடுறாங்க அவரை பற்றி. அண்ட் சூப்பர். இப்போ இந்த அரங்கத்துக்குள்ள இன்னொரு சிறப்பு விருந்தினருடைய வருகை வாழ்த்தி நம்மளை வந்து இங்கே கொண்டாட்டத்தில் இணைவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒருத்தர். இவர் என்ன பரிமாணம் எடுத்தாலும் சரி, மெய்ட் பி அன் ஆர்ஜே, ஒரு கமெண்டேட்டர், ஆக்டர், டைரக்டர், என்ன பண்ணாலும் சரி அதில் உச்சத்தை தொடக்கூடிய உழைப்பை போடுவார். அதற்கான வெற்றிக்கனியையும் சுவைத்து காட்டுவார். சாமானியன் சாதனையாளர்களாம்னு ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதுக்கு இன்னொரு உதாரணமாக திகழக்கூடிய ஒருத்தர் தான் இப்போ கூப்பிட போகிறோம். சொல்ல போனால் இப்போதைக்கு அதிகபட்ச கருப்பு பணம் இவர்கிட்ட தான் இருக்கும். கருப்பு பண்ணின பணம் இவர்கிட்ட தான் இருக்கும். மகிழ்ச்சி. எஸ். ஸோ அடுத்ததா நம்ம மேடைக்கு வரப்போகிறவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க இவர். ஏன்னா ஒரு சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டராகவே வாழ்ந்துருவாங்க ஸ்க்ரீனில் போய். ஆனால் இவர் அந்த கேரக்டராக வாழ்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த கேரக்டர் கொடுத்தவங்களையும் வாழ வைக்கக்கூடிய ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டர். நல்ல குணச்சித்திர நடிகர் மட்டும் கிடையாது, நல்ல குணம் கொண்ட மனிதரும் கூட அப்படின்னு வந்து டெஃபினட்டாக சொல்லலாம். பிகாஸ் வி ஆல் நோ ஹிம் லைக் தட். பாலசரவணன் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. 2 பேர் கை காட்டுறேன். நன்றி. நம்ம பையங்க தான். சரி ஓகே ஓகே. இல்லை, நான் 3 பேர் தான் எனக்கு கை தான். அந்த 3 பேரை வந்து அப்பாடி இத்தனை பேர். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான மேடை. இது நம்ம மண்டாடியோட மேடை. மண்டாடி இது ஒரு மாபெரும் படம். அப்படி வந்து ரொம்ப உரிமையாக சொல்லலாம், ரொம்ப உரித்தாக சொல்லலாம். மாபெரும்னா அது பட்ஜெட்டில் இல்லை கதைக்களத்தில் இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து மாபெரும் உழைப்பு கொண்ட படம். எல்லாரும் இதில் வந்து எங்களுடைய படத்தின் தலைவனான எங்கள் ஐயா மதிமாறன் புகழேந்தி ஐயாவில் ஆரம்பித்து கடைசி ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் அவ்வளவு கடினமான உழைப்பை போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் சீக்கிரம் விரைவில் வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி தேட்டரில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் நன்றி சொல்லிவிட்டு இறங்கிறேன். நிறையா பேர் பேசணும். ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி.
மணி ப்ரோக்கு ரொம்ப நன்றி, மதிமாறன் ஐயா ரொம்ப நன்றிங்க. நாள் நீங்கள் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை வந்து எனக்கு நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க. இந்த மிக முக்கியமான வாய்ப்பை கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட தொடர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேங்க. நம்மளுடைய டார்லிங் ஜிவி சார் சார் ஜிவி சாரோட ஆஃபீஸில் தான் ஆரம்ப காலங்களில் பற்ற அங்கே தான் இருப்போம். அப்போ சொல்லுவார், நீ என்ன டெய்லி இங்கே வந்து சோஃபாவை தேய்ச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு ஷூட்டிங் இல்லையா? எங்கே சார் கூப்பிட மாட்டேங்கிறாங்க சார் ஷூட்டிங் அப்படின்னு 2014 நம்ம டார்லிங் டைமில் சொல்லுவேன். அப்போ சொல்லுவார், நீ ஆஃபீஸுக்கே வராத அளவுக்கு நீ வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்வார். இன்றைக்கி அதே மாதிரி பிஸியாக இருக்கேன். எப்படி அவரோட ஆஃபீஸுக்கு போகிறதில்லன்னு அவர்கிட்ட சொல்லி ஒரு மன்னிப்பையும் கேட்டேன். சார் சீக்கிரம் நம்ம ஒர்க் பண்ணோம் சார், ரொம்ப ஹாப்பி சார், மகிழ்ச்சி. சுகாஷ் ப்ரோ அவர் சொன்னார், அருமையாக சொன்னார். மித்துன் பிரதர் இந்த மாதிரி வந்து ஒரு செம்ம ஹியூமன் பீயிங் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். அவ்வளோ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னடா இங்கே எல்லாரும் திரும்ப திரும்ப கடினமாக உழைக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், எல்லாருமே அவ்வளோ கடினமாக உழைச்சிருக்காங்க. அந்தளவுக்கு மிகச்சிறப்பாக வந்திருக்கு படம். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, அதுக்கு என்ன பேர் வச்சாலும் அதுக்கு மொத்த மறுவுருமும் எங்கள் அண்ணன் சூரியன் தான். ஒரே ஒரு நிகழ்வு சொல்கிறேன். சரி, அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சு, இல்லை கையில் அடிபட்டுருச்சு, இதெல்லாம் எல்லா படங்களும் நடக்கிறது, பார்ட் ஆஃப் ஒர்க். இதில் பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த அடிபட்டுச்சுன்னா அதுக்கு ஆயின்மெண்ட் ஏதாவது போடணும்ல, இல்லை ஒரு 2 நிமிஷம் உட்காரணும்ல, மொட்டி பேர்ந்து ஒழுகுது, நல்லா பம்பு செட்டு மாதிரி ரத்தம் அப்படியே பீச்சிட்டு அடிக்குது. நான் சொல்கிறேன், அண்ணே கொஞ்ச நேரம் உட்காருங்கண்ணே, நெக்ஸ்ட் ஷாட் அப்படின்னு உடனே நான் அப்படியே கடலுக்குள்ளே தவிட்டாப்புல. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஏன்னா இப்படி நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் பண்ணியிருக்கலாமேண்ணே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை தம்பி, லைட்டு போய்கிட்டு இருக்கு, இது போயிடுச்சுன்னா இது கடல், நம்ம சொல்கிற நேரத்தில் அந்த படகு அங்கே நிற்காது, கேமரா இன்னொரு படகுல வருது, அந்த நேரத்தில் அந்த மொமெண்ட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து கடலை நிப்பாட்ட முடியாது இல்லையா, அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை இல்லையா, அது அந்தந்த பக்கம் நகண்டுக்கிட்டே இருக்கும். அதை மறுபடியும் கிரியேட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் ஆகிடும். அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறது, இவ்வளோ பேரோட உழைப்பு வந்து வீணாயிடக்கூடாது. எல்லாரும் மேலேயும் அக்கறை கொண்டு இன்றைக்கி வந்து இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் மண்டாடியாகவே வாழ்ந்துருக்காங்க. அண்ணன் இதை தாண்டி நீங்கள் என் மேலே காட்டிருக்க அன்புக்கும் அந்த பேரன்புக்கும் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆலோசனைகளுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேனே. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மண்டாடி நிச்சயமான முறையில் செப்டம்பர் 10 நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள், எல்லா விதத்துலேயும் உங்களை திருப்திப்படுத்து. நன்றி. எல்லாருமே அவங்களோட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பொதுவாக மண்டாடியை பற்றி பேசும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஐயோ பயங்கரமாக இருந்துப்பா, என்ன ஒரு மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிலாம். இந்த தண்ணி மேலே கப்பல் போனால் உல்லாசம், கப்பல் மேலே தண்ணி போனால் கைலாசம்பாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயம் நடந்துச்சா இந்த படம் போது? இல்லை, நிறைய நடந்துச்சு. நான் ஒன்று நினச்சேன், என்னென்னா அண்ணனுக்கு ஒரு தடவை இல்லை, பல தடவை அடிபட்டிருக்கு. அப்போ லப்பர் பந்து படத்தில் வந்து நம்ம ஒரு மேட்ச் கூட உள்ள ஆடலை, வெளியே இருந்து தான் நம்ம ஒன்லி சேரிங் தான், சேர் பாய்ஸ் தான் நாங்கள். ஃபீல் பண்ணேன், என்னடா ஒரு மேட்ச் கூட நம்ம ஆடலையே, ஒரு பாலாவது விளாண்டுருக்கலாமே, அந்த ஃபீலிங் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அண்ணனுக்கு போகிற அடியை பார்த்துட்டு ஒன்றே நல்ல வேலை நம்ம படகுல ஏறலை, நம்ம ஆடியன்ஸாகவே இருந்து ஆடியன்ஸாகவே போயிட்டு தப்பிச்சிட்டோம், விசிறுச்சு தப்பிச்சேன்டா. அப்படி ஒவ்வொரு நாளும் என்ன, ஒரு நாள் அதாவது ஃபுல்லாக கரையில் தான் வந்து எனக்கு காட்சின்னு சொல்லியிருந்தாப்புல. அன்னைக்கு என்ன யோசிச்சாருன்னு தெரியல எங்கள் டைரக்டர், திடீர்னு அன்றைக்கி என்னை படகுல ஏற்றிட்டாப்புல, கொண்டு போய் கவுத்து விட்டுருவாங்களோ நடுக்கடல். ஏன்னா நடுக்கடலில் கவர்றது, அங்கேருந்து நீந்தி வர்றதா ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மித்துன் தமிழாக ஒரு நாள் இப்படி கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கா, அப்படி நீந்தியே கடல் இருக்கு 200 மீட்டருக்கு அங்கிட்டு, நான் எங்கேயா போகிறேன் அண்ணே, ஒன்மோர்ண்ணே, அதனால போய்கிட்டு படகு வரட்டுமே, அது வர ரொம்ப நேரம் ஆயிரும், நானே நீந்தி வந்து எல்லாரும். ஆனால் இவ்வளவு விஷயங்கள்லையும் எங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பாக தரும், எங்களுக்குன்னா நான் கரையில் இருக்கேன், படகுல போயிட்டு வர்றவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பை கொடுக்கணுமோ அத்தனை பாதுகாப்பு சேஃப்டியையும் ப்ரொடியூசரும் டைரக்டர் கொடுத்து இன்னைக்கு இதை சிறப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக மண்டாடி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தவனாக இருப்பான். மகிழ்ச்சி. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
உத்தரவு வாங்கிட்டீங்களா? உத்தரவு. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. பெருவெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.